மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதி வழங்காது மற்றும் நீட் தேர்வு ரத்து செய்யாது மத்திய அரசை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகில் மதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா தலைமையில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசுக்கு ஆதரவு அளிக்கும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 37,000 கோடி ரூபாய் மத்திய அரசு தராதது கண்டிக்கத்தக்கது என்றும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்ட மதிமுக சார்பில் விபிடி சிக்னல் அருகே தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்தும் சமூக நீதி சமத்துவத்திற்கு எதிரான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் முன்னாள் எம்பி சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு கண்டன பேருரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மதிமுகவை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேனியில் நடைபெற்ற போராட்டத்தின் ஒரு பகுதியாக தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி மதிமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பட்ஜெட் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து மதிமுக சார்பில் நாமக்கல் பூங்கா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர் தலைமை வகித்தார்.